ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி மேட்ரிக்ஸோட லாஸ்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது டயகனலைசிங் த மேட்ரிக்ஸ். அதாவது டயகனலைஸ் பண்ணுறது அப்படின்னா டயகனலில் மட்டும் எலமெண்ட்ஸ் இருக்கும், பேலன்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். இது டயகனல் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் இல்லையா. டயகனல் எலமெண்ட்ஸ் மட்டும் நமக்கு நம்பர்ஸாக இருக்கும், பேலன்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். அதுதான் டயகனல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம எப்படி டயகனல் மேட்ரிக்ஸாக மாற்றுறது அப்படிங்கிறதா டயகனலைசிங் த மேட்ரிக்ஸ். இதில் நான் அடிஷ்னலாக இன்னொன்று என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு வைக்கிறது, இல்லைனா இசட் ஈக்குவல் டு ஒன்னு வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுற சப்ஸ்டியூஷன் மெத்தட் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் ஒரு சிஸ்டர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டிருந்தாங்க. யூஸ் பண்ணலாம், அது ரெண்டுமே நான் வேறு கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் பண்ணலை. அதை நான் உங்களுக்கு இந்த கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது. இந்த ரெண்டில் உங்களுக்கு எது ஈஸி அண்ட் கன்வீனியண்ட்டாக ஃபீல் ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா. டயகனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஐகன் வெக்டர்ஸை வச்சு நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபார்மை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், பீன்னு எடுத்துக்கிறோம், ஓகேவா. ஐகன் வெக்டரை வச்சு கண்டுபிடிக்கிற மேட்ரிக்ஸை பீன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பீக்கு பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஏ இன்வர்ஸ்னால் என்ன ஃபார்முலா, 1/det ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ. அதே தான் இங்கே ஏக்கு பதிலாக நான் பி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். டயகனல் எலமெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா டயகனல் எலமெண்ட்டை நம்ம இங்கே டீன்னு டினோட் பண்ணிக்கிறோம், ஓகேவா. டீன்னு டினோட் பண்ணிக்கிறோம். டயகனல் எலமெண்ட் மட்டும் எலமெண்ட்ஸ் இருக்கும், பேலன்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஸோ டயகனல் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா, பி இன்வர்ஸ் ஏபி ஈக்குவல் டு டின்னு வரும், ஓகேவா. பி இன்வர்ஸ் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஏ நமக்கு கிவன் மேட்ரிக்ஸு, அகெயின் பிங்கிறது என்ன, ஐகன் வெக்டரை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ண மேட்ரிக்ஸ். இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், டி கிடச்சிரும். சரி, ஓகே. இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம எப்பவும் போல் ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஐகன் வேல்யூஸ்க்கு என்ன பண்ணுவோம், S1 என்ன, S1 சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ், S2 என்னது, டயகனல் எலமெண்ட்ஸோட மைனர்ஸ், ஓகேவா. இந்த எலமெண்ட்ஸ்க்கு நம்ம சப்மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுவோம் இல்லையா. மைனர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை சப்மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம், மைனர்ஸ்னு சொல்லுவோம், கோஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், நிறைய நேம்ஸ் இருக்குது, ஓகேவா. இதுக்கு நம்ம மைனஸ் எடுத்து கிடைக்கிற வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லுவோம், S2ன்னு சொல்லுவோம். S3 என்ன, கிவன் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் ஃபார்முலா. டிட்டர்மினன்ட் வேல்யூ -6 கிடைக்குது. இதை நம்மளோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்மளோட ஈக்குவேஷன் என்ன, லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0. இதில் S1 S2 S3யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி எனக்கு சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் ஈஸின்றதுனால நான் அந்த மெத்தடில் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைக்குது அப்படின்னா 1 -2 3 இந்த 3 வேல்யூஸ் கிடைக்குது. இந்த 3 தான் நம்மளோட ஐகன் வேல்யூஸ், ஓகேவா. இந்த ஐகன் வேல்யூஸ் யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாமா. ஃபஸ்ட்டு லாம்டா ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளோட கிவன் மேட்ரிக்ஸ் எப்படி வருது அப்படின்னா இந்த மாதிரி வரும், ஓகேவா. ஏ மைனஸ் லாம்டா ஐ இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 0. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லாம்டாக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். லாம்டாக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு மேட்ரிக்ஸ் இப்படி கிடைக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸ் மாதிரியே நம்ம ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறோம். இதே லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு பண்ணியிருப்போம், மைனஸ் இசட்னு போட்டு இசட் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 1 அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். இங்கே நான் உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்ல போகிறேன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, ஏதாச்சும் இதில் 2 ஈக்குவேஷன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 2 எடுக்கலாம், லாஸ்ட் 2 எடுக்கலாம், இல்லைனா ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுக்கலாம், அது உங்களோட விஷ். எது எடுத்தாலுமே ஆன்சர் சேமாக தான் வரும். பட் 2 ஈக்குவேஷன் நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ எக்ஸ் ஒய் இசட்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் மட்டும் எழுதியிருக்கிறேன். இப்போது எக்ஸ்ன்னு வரும்போது இந்த எக்ஸோட எலமெண்ட்ஸ் மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது, நெக்ஸ்ட்டில் -2 இங்கே 0 அதை நான் எழுதிட்டேன். அடுத்தது என்ன இருக்குது, 3 இங்கே 1 அதை நான் எழுதிட்டேன், ஓகேவா. நமக்கு
XYZ நீங்கள் எழுதிக்கணும். எக்ஸுக்கு லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸை எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் இருக்கிற எக்ஸ் வேல்யூஸ் நம்ம எழுதக்கூடாது. பேலன்ஸ் என்ன வேல்யூஸ் இருக்குதோ அதை தான் எழுதணும். இப்போ நான் எக்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸை மட்டும் எழுதணும். என்னது? -2 0 3 1 -2 0 3 1 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒய் எடுக்கும்போது என்ன பண்ணணும், இந்த ஒய்யை விட்டுட்டு எக்ஸ் மட்டும் எழுதுவோம். எக்ஸுக்கு இங்கே என்ன இருக்குது? 1 1. அடுத்தது 3 1 ஆல்ரெடி நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, அதனால எழுத வேண்டியதில்லை. இது இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன? -2 0. அதை வந்து எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்தது நீங்கள் வந்து ஒய் எடுக்கிறீங்க. ஒய்க்கு அடுத்த டேர்ம் என்ன? 3 1. அதை வந்து இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இசட் எடுக்கிறீங்க. இசட்டுக்கு அடுத்த டேர்ம் என்ன? இங்கே இசட்டுக்கு அப்புறமா நமக்கு எக்ஸ் தானே இருக்குது. அகெயின் நம்ம இந்த பக்கம் தானே வரணும். 1 1. அதை எழுதியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு என்ன இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணமோ அதை நம்ம வந்து லாஸ்ட்டில் எழுதிக்கணும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா வீடியோவை வந்துட்டு நீங்கள் இன்னொரு வாட்டி பாருங்கள். எக்ஸுக்கு அடுத்தது என்ன இருக்குது? -2 0. அதை வந்து இங்கே ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது ஒய் டேர்ம் எடுக்கிறோம். ஒய்க்கு அடுத்தது என்ன இருக்குது? 3 1 இருக்குது. அதை இங்கே எழுதிக்கிறோம். அடுத்தது இசட் எடுக்கிறோம். இசட்டுக்கு அடுத்தது என்ன இருக்குது? நமக்கு எக்ஸ் இருக்குது. எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் 1 1 எழுதிக்கிறோம். லாஸ்ட்டில் எப்பவுமே என்ன எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன எழுதிருக்கீங்களோ அதை லாஸ்ட்டில் எழுதிருங்க. ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ எக்ஸுனா எக்ஸுக்கு கீழே இருக்கிற இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஒய்னா ஒய்க்கு கீழே, இசட்னா இசட்டுக்கு கீழே. ஓகேவா? நம்மளோட நார்மல் மேட்ரிக்ஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ எக்ஸுக்கு என்ன வருது அப்படின்னா 2 × 1 -2 இருக்குங்க ஆல்ரெடி. -2 0 × 3 நமக்கு 0 தான் வரும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? -2 கிடைக்கும். ஒய்க்கு என்ன வரும்? 3 × 1 3. நெக்ஸ்ட் 1 × 1 1 -1. 3ல் 1 போச்சுன்னா எவ்வளோ? 2. அடுத்தது இசட்டுக்கு நமக்கு என்ன இருக்குது? 1 × 0 0. இங்கே 1 × -2 -2. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். அப்போ +2. அப்போ இங்கே 2 வந்துடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? -2 2 2ன்னு கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? மூணுமே 2ஆல் டிவைட் ஆகுமா? டிவைட் பண்ணால் என்ன வரும்? -1 1 1. நீங்கள் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட்டாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ -1 1ன்னு இருக்கிறது 1 -1 1 இந்த மாதிரி கூட சேஞ்சஸ் வரும். ஓகேவா? அது நம்மளோட அப்ளிகேஷன் பொறுத்து சம்டைம்ஸ் அந்த மாதிரி சேஞ்சஸ் வரும். நமக்கு ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வந்தால் போதும். ஓகேவா? ரோ காலமோடது ஏதாச்சும் மாறும். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரோவில் 1 வந்திருக்கலாம், எனக்கு செகண்ட் ரோவில் 1 வந்திருக்கலாம். பட் அந்த 3 நம்பர்ஸ் வந்து மாறக்கூடாது. ஓகேவா? இங்கே நமக்கு -1 1 1 கிடைக்குதுன்னா உங்களுக்குமே அதே தான் கிடைக்கணும். சரியா? ஆர்டர்ஸ் மாறலாம், பட் நம்பர்ஸ் மாறக்கூடாது. எனக்கு 1 கிடச்சிருக்கு, உங்களுக்கு 2 கிடச்சிருக்கு, அப்படி வரக்கூடாது. ஓகேவா? சரி, இப்போ இதில் இருந்து நம்ம XYZ எழுதிடலாமா? XYZ மேட்ரிக்ஸ் என்னது? -1 1 1 எழுதியாச்சு. இதே மாதிரி நீங்கள் இப்போ வந்துட்டு λ = 3க்கு கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேவா? கிவன் ஈக்குவேஷனில் λ வேல்யூ 3 போட்டுட்டேன். அடுத்தது இதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற ஈக்குவேஷன் வச்சு எக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எக்ஸுக்கு அடுத்த நம்பர் என்ன? -2 -2 அதை எழுதியாச்சு. அடுத்தது ஒய் எடுக்கிறேன். ஒய்க்கு அடுத்த நம்பர் என்ன? 3 1 3 1 எழுதிட்டேன். இசட்டுக்கு அடுத்தது என்ன? எக்ஸுக்கு என்ன இருக்குது? கோஎஃபிஷியன்ட் -1 1 அதை எழுதிட்டேன். லாஸ்ட்டில் எப்பவுமே என்னென்னு பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு என்ன இருக்குதோ அதை தான் லாஸ்ட்டில் எழுதுவோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? எக்ஸுக்கு என்ன கிடைக்குது? -2 × 1 -2 -3 × 2 -2 × 3 -6 கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் நம்ம சென்டரில் போடுவோம் இல்லையா, அதனால நான் டைரெக்டாக +6 எழுதிட்டேன். இதே மாதிரி ஒய் இசட்டுக்கு எழுதினீங்கன்னா கடைசியில் என்ன கிடைக்குது அப்படின்னா x / 4 y / 4 z / 4 கிடைக்குது. இப்போ இந்த மூணுமே 4ன்றதுனால நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? மூணுக்குமே 1 1 கிடைக்கும். ஸோ XYZோட வேல்யூ என்னது? 1 1 1. இப்போது λ = 1க்கும் 3க்கும் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி தான் -2க்கும் நம்ம என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணினீங்க அப்படின்னா 11 1 -14 வேல்யூவாக கிடைக்கும். இது மட்டும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 2 நான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சிட்டேன்ல, இதை வச்சு நீங்கள் தேர்ட் ஒன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பழகிறதுக்காக இது உங்களுக்கு ஹோம் ஒர்க்னே வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு போட தெரியுதான்னு பாருங்கள்.
சரி, இப்போ பி, அதாவது இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், இதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐகன் வெக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஐகன் வெக்டர்ஸை வச்சு இப்போ நம்ம 3 காலம் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம அதை வந்து ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு என்ன கிடச்சிது, -1 1 கிடச்சிது. அடுத்தது 3க்குமே 1 கிடச்சிது. லாஸ்ட்டாக இங்கே என்ன கிடச்சிருக்குது, 11 1 -14. அதை வந்துட்டு எழுதியாச்சு. இதுதான் நம்மளோட பி வேல்யூ. அடுத்தது பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். பி இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா என்ன, 1/determinant of p into adjoint p. determinant of p நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிக்க தெரியும். அதோட வேல்யூ வந்துட்டு எனக்கு 30 கிடச்சிருக்கு. அடுத்தது அட்ஜாயின்ட் பி. அட்ஜாயின்ட் பி எப்படி கண்டுபிடிப்போம், இப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் இந்த A11 இந்த பிளேஸுக்கான வேல்யூ. அதே மாதிரி இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம மைனஸ் போடுவோம் இல்லையா, சைன் எப்படி நம்ம போடுவோம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அடுத்தது மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அகெயின் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இங்கேயும் ஆல்டர்னேட்டிவ் போடுவோம் இங்கேயும் ஆல்டர்னேட்டிவ் போடுவோம் இல்லையா. அப்போ இந்த செகண்ட் பிளேஸில் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ், இந்த ரோவும் வராது இந்த காலமும் வராது. 1 1 1 -14 வரும். சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 15 கிடைக்குது. ஓகேவா, இது சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, 15 கிடைக்குது. இதே மாதிரி இந்த 9 பிளேசஸ்க்கும் நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நான் லாஸ்ட் கிளாஸில் வந்து இந்த அட்ஜாயின்ட் ஏ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த 9 பிளேஸ்க்கும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வர வேல்யூவை வந்துட்டு அட்ஜாயின்ட் ஏன்னு சொல்லியிருப்பேன். பட் அது கிடையாது, ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். இந்த வேல்யூஸோட டிரான்ஸ்போஸ் தான் நமக்கு அட்ஜாயின்ட் ஏ. ஓகேவா, இந்த மைனர்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க இல்லையா, இந்த மைனஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, இங்கே -15 இங்கே +15 கிடைக்குது. அதை நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். -15 +15 அந்த மாதிரி 9 பிளேஸ்க்கும் நான் கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். டிரான்ஸ்போஸ் எடுத்தால் என்ன வரும், இங்கே காலமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ரோவாக மாறிடும். அதே மாதிரி செகண்ட் காலம் செகண்ட் ரோவாக மாறிடும், தேர்ட் காலம் தேர்ட் ரோவாக மாறிடும். இந்த டிரான்ஸ்போஸ் வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அட்ஜாயின்ட் பின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ பி இன்வர்ஸோட ஃபார்முலா என்ன, 1/determinant of p into adjoint p. determinant of p நமக்கு என்ன கிடைச்சது, 30. நெக்ஸ்ட் adjoint p இங்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதை எழுதியாச்சு. நம்மளோட ஃபார்முலா என்ன, டயகனல் எலமெண்ட் வேணும் அப்படின்னா p inverse into a into p, இதை மூணையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு நம்மளோட டயகனல் எலமெண்ட் கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், p இன்வர்ஸ்க்கு 1/30 into p இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ, அடுத்தது a வேல்யூ, அடுத்தது p வேல்யூ. இந்த மூணையும் நீங்கள் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணினீங்க அப்படின்னா ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னா 1 0 0 0 -2 0 0 0 3 இந்த மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்குது. இதுதான் நம்மளோட டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனலுக்கு மட்டும் எலமெண்ட்ஸ் இருக்கும், பேலன்ஸ் எல்லாம் 0வாக இருக்கும். இது நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுங்கிறதுனால நான் வீடியோ லென்த்தாக போகும்னு சொல்லிட்டு போடலை. அண்ட் மோர் ஓவர் இதுதான் ஆன்சர்னு நீங்கள் எப்படி எடுத்தோடனே எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு நான் இன்னொன்று சொல்லித்தரேன் பாருங்கள். நம்மளோட டயகனல் மேட்ரிக்ஸ் எப்பயுமே என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது நம்மளோட ஐகன் வேல்யூஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ கேட்கலாம், இவ்வளோ பெருசு சொன்னதுக்கு ஸ்டார்டிங்லேயே முடிச்சிருக்கலான்னு. ஆமாம், இதை நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே முடிச்சிருக்கலாம். எப்படி முடிச்சிருக்கலாம் அப்படின்னா நம்மளோட ஐகன் வேல்யூஸ் இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, லாம்டா ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சோம், லாம்டா ஈக்குவல் டு 1 -2 3ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், டயகனலுக்கு அப்ளை பண்ணிடலாம். 1 -2 3ன்னு அப்ளை பண்ணிட்டு பேலன்ஸ்க்கெலாம் 0 0ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா இதுதான் வந்துட்டு நம்மளோட டயகனல் மேட்ரிக்ஸாக நமக்கு ஃபைனலாக கிடைக்கும். பட் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரியணுன்றதுனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு எப்பயுமே கொஸ்டின் வந்துட்டு ப்ராப்ளமாகவே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம போடுற அந்த மெத்தட்ஸை கூட நமக்கு வந்துட்டு அவங்க கேட்கலாம். ஓகேவா, அதனால தான் நான் வந்துட்டு சொல்லிட்டேன். பி இன்வர்ஸ் ஏபிங்கிறது நம்மளோட ஃபார்முலா. அடுத்தது பி இன்வர்ஸ் வேல்யூ, ஏ வேல்யூ, பி வேல்யூ நான் எழுதிட்டேன். இந்த மூணையும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு இந்த மேட்ரிக்ஸாக கிடைக்குது, டயகனல் மேட்ரிக்ஸ் கிடைக்குது. டயகனல் மேட்ரிக்ஸில் இருக்கிற வேல்யூ நமக்கு எப்போவுமே என்னவா இருக்கும், நம்மளோட ஐகன் வேல்யூஸாக இருக்கும். ஓகேவா, உங்ககிட்ட வந்துட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு டயகனல் எலமெண்ட்டாக மாற்றுங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஐகன் வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா டயகனல் மேட்ரிக்ஸ்க்கு இங்கே ஐகன் வேல்யூஸ் தான் வரும்ன்ட்டு, ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த ஸ்டெப் போட்டுக்கலாம் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு. பட் இந்த ஃபார்முலாவோ இந்த ஸ்டெப்போ உங்களுக்கு ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா போட தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த ஃபார்முலாவும் எழுதி காமிச்சிட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சிமிலர் மேட்ரிசஸ்.
சிமிலர் மேட்ரிசஸ்னால் என்ன அப்படின்னா ஏ பிங்கிற ரெண்டு n cross n மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். n cross nனா என்ன, ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கும். 2/2 3/3 இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், n cross nன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கும்போது ஏன்ற மேட்ரிக்ஸும் பின்ற மேட்ரிக்ஸ்க்கும் பியை நம்ம எப்போ ரெண்டையுமே வந்துட்டு சிமிலர்னு சொல்லுவோம். பின்ற மேட்ரிக்ஸ் வந்து ஏவோட சிமிலர் மேட்ரிக்ஸ்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா P இன்வர்ஸ் ஏபி ஈக்குவல் டு பின்னு கிடைக்கணும். போன சம்மில் என்ன பார்த்தோம், P இன்வர்ஸ் ஏபி ஈக்குவல் டு டின்னு பார்த்தோம். டின்னு கிடைச்சதுன்னா டயகனல் எலமெண்ட்ஸ் மட்டும் கிடைக்கும், அது டயகனலைசேஷன். இங்கே என்ன அப்படின்னா நம்ம ஏபின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஏ கூட P இன்வர்ஸ் ஏபி போடும்போது நமக்கு என்ன கிடைக்கணும், பி, நமக்கு கொடுத்துருக்கிற இன்னொரு மேட்ரிக்ஸ் பி கிடைக்கணும். அப்படி கிடைச்சது அப்படின்னா அந்த ஏவையும் பியையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிமிலர் மேட்ரிக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு என்னவா யூஸ் ஆகும் அப்படின்னா ஷார்ட்கட்டாக யூஸ் ஆகும். ஓகேவா, நம்ம ஐகன் வேல்யூஸ்க்கும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்போம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எதுக்காக படிக்க சொல்கிறது அப்படின்னா டேரக்ட் 1 மார்க்காக கேட்குறாங்களோ இல்லையோ எக்ஸாமில் நீங்கள் ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெண்டு சிமிலர் மேட்ரிசஸ் ஏபி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ எனக்கு என்னவா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்க, ஏவோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 5, அப்போ பியோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும், அந்த ரெண்டுமே சிமிலர் மேட்ரிக்ஸாக இருக்கப்போ அப்படின்னா பியோட டிட்டர்மினன்ட் வேல்யூ எனக்கு என்னவா தான் இருக்கும், 5ஆக தான் இருக்கும். ஓகேவா, இப்போ ஏபி ரெண்டும் சிமிலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ, அதுக்கப்புறமா ட்ரேஸ் வேல்யூ, ரேங்க் வேல்யூ, ஐகன் வேல்யூ, அதுக்கப்புறம் பாலினாமியல் ஈக்குவேஷன், இந்த 5மே ரெண்டுக்குமே என்னவா தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா, லாஸ்ட் ஒன் வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதுவோம்ல, a மைனஸ் லாம்டா ஐ, இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இதுவும் வந்துட்டு நமக்கு என்னவா தான் ஈக்குவலாக இருக்கும். அப்போ சிமிலர் மேட்ரிசஸ்னால் என்னென்ன வரும், டிட்டர்மினன்ட் வேல்யூ, ட்ரேஸ் வேல்யூ, ரேங்க் வேல்யூ, ஐகன் வேல்யூ, கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல், இந்த 5மே என்னவா தான் இருக்கும், ஏக்கும் பிக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். ட்ரேஸ் வேல்யூனா என்ன அப்படின்னா சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். இப்போ 1 3 5ன்னு எனக்கு ஐகன் வேல்யூ கிடைக்குது அப்படின்னா இது சம் பண்ணணும். இது வந்து இப்போ எனக்கு ஏக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஏவோட ட்ரேஸ் வேல்யூ, ட்ரேஸ் ஆஃப் ஏ, டிஆர் போட்டு ப்ராக்கெட்டில் ஏ போடுவோம். ஏ வேல்யூ என்ன அப்படின்னா 1 3 5 ஆட் பண்ணால் என்ன வரும், 9 வரும். இதுதான் இதோட ட்ரேஸ் வேல்யூ. ஓகேவா, ஸோ ட்ரேஸ் வேல்யூவும் ஏக்கும் பிக்கும் ஈக்குவலாக இருக்கும். ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் பி, ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஐகன் வேல்யூஸ் ஆஃப் பி, ரெண்டுக்குமே சேம் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் தான் வரும். ஓகேவா, சிமிலர் மேட்ரிசஸ் அவ்வளோதான். உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி 1 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இஃப் ஏ இஸ் சிமிலர் டு பி, ட்ரேஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 7, தென் ட்ரேஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு டேஷ். இப்போ ஏன்றது சிமிலர் டு பின்னு சொல்லிட்டாங்க. ஏவும் பியும் நமக்கு சிமிலர் மேட்ரிக்ஸ். சிமிலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் என்னென்னு பார்த்துட்டோம், ரெண்டுக்குமே ட்ரேஸ் ஈக்குவலாக தான் இருக்குன்னு பார்த்துட்டோம். அப்போ ஏவோட ட்ரேஸ் 7னா பியோட ட்ரேஸும் நமக்கு என்னவாக தான் இருக்கும், 7ஆக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஏவும் பியும் சிமிலர்னு கொடுத்துட்டாங்க. ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ வந்து கொடுத்துருக்காங்க 2 and 3ன்னு. அப்போ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் பி என்ன வரும், ரெண்டும் சிமிலர்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டுக்குமே சேம் ஐகன் வேல்யூஸ் தான் இருக்கும். இதுக்கு 2 and 3 இருந்துச்சு அப்படின்னா பிக்கும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், 2 and 3 தான் கிடைக்கும். ஓகேவா, இந்த மாதிரி தான் நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸ் படிக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் ட்ரேஸ் கண்டுபிடிக்கணும், ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்தது பிக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். இதே நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் ஐகன் வேல்யூ சேம் தானே, அப்போ சேம் தான் வரும், நீங்கள் போட்டுடலாம். ஏன்னா எக்ஸாமில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஏக்கு ஒரு மேட்ரிக்ஸ் பிக்கு ஒரு மேட்ரிக்ஸ் செப்பரேட்டாக கொடுக்கும்போது நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எடுத்தோடனே ஏக்கு வந்துட்டு ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்க போயிடுவீங்க. பட் அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும், சிமிலர் மேட்ரிசஸ்னால் ரெண்டுக்குமே வேல்யூ ஈக்குவலாக தான் வரும்ன்ட்டு. இதோட நமக்கு மேட்ரிக்ஸ் டாபிக்ஸ் முடிஞ்சிடுச்சு. மேட்ரிக்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கேட்டிருந்தீங்க, நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது போக இது வரைக்கும் மொத்தமாக 3 ப்ராப்ளமில் டவுட் கேட்டிருக்கீங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி. அதில் ஒரு சிலதில் நான் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், அதையும் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சேனலில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மெம்பர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ சம்திங் ஏதாவது லிங்க் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா 30 டேஸ்க்கு வரைக்கும் அதில் ஹிஸ்ட்ரியில் இருக்கும். ஸோ நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ
வாட்ஸ்அப் குரூப் லிங்க், சேனல் லிங்க், டெலிகிராம் குரூப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு எதில் வேணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. பிஜி குரூப், டெட் குரூப் எல்லாமே நம்மளோட குரூப்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் நடந்த எல்லா கிளாஸோட ஃபைல்ஸையும் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு குரூப்பில் கொடுத்துருவேன். ஸோ நான் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணுறேன், லாஸ்ட் கிளாஸோடது என்கிட்ட இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். கிளாஸ் 1லேருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் கொடுத்துருவேன் பிடிஎஃபில். அதுக்கப்புறமா டெய்லியும் நைட்டு வந்துட்டு நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுவேன். இப்போ நீங்கள் மார்னிங் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, என்ன ஈவினிங் வரைக்கும் யாரும் எதுவும் சென்ட் பண்ணலையேன்னு நினைக்க வேண்டாம். நைட் நான் ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு சின்ன செட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மார்னிங்லேருந்து மெசேஜ் பண்ண முடியாது, ஈவினிங் 6 to 10 வந்துட்டு எல்லாருமே மெசேஜ் பண்ணுற மாதிரி செட்டிங்ஸ் மாற்றிடுவோம். அந்த 6 to 10 வந்து உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு, கம்பைன் ஸ்டடி பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது போக உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை கிளாஸ் ரிலேட்டடாக எதுனாலுமே நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.